வணக்கம். வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். பொன்னாங்கண்ணி கீரையிலேயே 2 வகை இருக்குது. ஒன்று பச்சை பொன்னாங்கண்ணி, இன்னொன்று சிகப்பு பொன்னாங்கண்ணி. இன்னைக்கு சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையில் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரைக்கு விதை இருக்குது. நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து தூவி விட்டீங்கன்னாவே நல்லா முளைச்சிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நர்சரியில் இந்த பொன்னாங்கண்ணி கீரையோட கன்று வாங்கிட்டு வந்து கூட நம்ம வீட்டிலே வச்சு வளர்த்தலாம். வீட்டில் வளர்க்குறதுனால நம்ம மருந்து எதுவும் அடிக்க தேவையில்லை. கீரையில் இலையை மட்டும் நம்ம பறித்து ஆஞ்சிக்கிறோம். தண்டு ரொம்ப இளம் தண்டாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த தண்டையும் நம்ம போட்டுக்கலாம். அது தூக்கி எறியணுங்கிற அவசியம் கிடையாது. கீரையை மஞ்சள் தூள், உப்பு இது 2ஐயும் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருங்க. கீரை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை 1 கட்டு, பாசிப்பருப்பு 1 கப், வெங்காயம் 2, பூண்டு 15 பல், வரமிளகாய் 4, மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, விளக்கெண்ணெய் 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா எந்த எண்ணெய் வேணுமான்னு பயன்படுத்திக்கலாம், அது 1 டேபிள் ஸ்பூன். ஒரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பு போட்டு நீங்கள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதில் விளக்கெண்ணெய், மஞ்சள் தூள், மிளகு, ஜீரகம் இது எல்லாம் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் இந்த பருப்பு வேகிற அளவுக்கு விசில் விட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு வெந்ததும் அதில் பூண்டு, வெங்காயம் இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட கீரையை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. கீரை வேக வேக இலையெல்லாம் சுண்டிடும். இது கூட தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா வேக விடுங்க. இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை, வரமிளகாய் இது எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. நம்ம தாளிச்ச பொருட்கள் எல்லாம் வெந்துகிட்டு இருக்க குழம்புல ஊற்றி கலந்து விட்டுருங்க. குழம்பு ஒரு கொதி வந்ததும் ஹேண்ட் பிளெண்டரோ இல்லை மத்தோ வச்சு லேசாக கடைஞ்சி வச்சிருங்க. அவ்வளவுதான். மிக மிக சுவையான, சுலபமான, சத்தான சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.